ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் 1 மார்க்குப்பா. ஸோ இது 1 by 1 நம்ம பார்த்துட்டே வரலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் என்ன கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் ஹாவ் எ டோட்டல் சார்ஜ் ஆஃப் 9650 கூலூம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வேணும். சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து டோட்டல் சார்ஜ் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9650 கூலூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 ஃபாரடேயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ, 9650 500 கூலூம்ஸ் உனக்கு தெரியும். அப்போ நமக்கு 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும். 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னாவே நீ சின்ன கிளாஸ் வந்து படிக்கிற என்ன நம்பர்னா அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻⁻23 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அப்போ 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 6.023 × 10⁻23 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஆனால் நம்ம கொடுத்துருக்கு வந்து இதில் கூலூம்ஸில் கொடுத்துருக்கானுங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கூலூமில் கொடுத்துருக்காங்கன்னா 9650 கூலூம்ஸில். அப்போ என்ன வரும், நம்ம எடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ 6.023 × 10⁻23 டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு நமக்கு வந்து கிடச்ச அந்த ஃபேரடே வேல்யூ என்னது, 1 ஃபேரடே வேல்யூ எவ்வளோ 96,500 கூலூம்ஸ். ஓகே, அப்புறம் நமக்கு எவ்வளோ கூலூம்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ 9650. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.022 × 10⁻22 வரும்ப்பா. ஸோ அதான் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஹாஃப் செல் ரியாக்ஷன். ஹாஃப் செல் கொடுத்துறாங்க. அப்போ இது ஒரு ஹாஃப் செல், 2 ஹாஃப் செல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் செல்லோட வேல்யூ எவ்வளோ -1.18 வோல்ட்டு. செகண்ட் ஹாஃப் செல்லோட வேல்யூ -1.51 வோல்ட். 2 ஹாஃப் செல்லோட வேல்யூ E0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. E0 ஃபார் த ரியாக்ஷன் Mn 3Mn2 + Mn 2Mn 3 மாது பாசிபிலிட்டி ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கேட்குறானுங்க. ஸோ அது எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரே கான்செப்ட்டு E0 செல்லு ஈக்குவல் டு ஓகே E0 ஆக்சிடேஷன் ப்ளஸ் E0 ரிடக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ இந்த 2 வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். -1.51 -1.18 சரியா. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணால் -2.69 வோல்ட்டில் வந்திருக்கு. அப்போ நமக்கு கிடச்ச அந்த E0 செல்லோட வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னா மைனஸில் வருது. ஓகேங்களா, எதில் வருது, நமக்கு மைனஸில் வருது. அப்போ மைனஸில் வந்தால் அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். சரிங்களா, அப்போ நமக்கு யார் மைனஸ் வரும், -2.69 அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போ E0 வந்து நமக்கு எதில் கிடைக்குது, மைனஸ் நெகட்டிவில் கிடைக்குது. அப்போ வந்து ΔG வந்து என்னவாக இருக்கும், நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். ஓகே, அப்போ அதனால தான் இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த பட்டன் செல் யூஸ்டு இன் வாட்சஸ் அப்படின்னா பட்டன் செல் எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்சில் யூஸ் பண்ணுறோம். வாட்சஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஒரே ஒரு இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னா நம்ம எடுத்துக்கிற பட்டன் செல்லோட ஜிங்க்கு சில்வர் ஆக்சைடு வாட்டர் சில்வராக மாறுது. ஜிங்க் 2 + OH 2- கிடையாது. ஒரு ஹாஃப் செல் பொட்டன்ஷியல் அண்ட் சில்வர் ஆக்சைடு வாட்டர் 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுது. அப்போ சில்வர் வந்து சாலிடாகவும் நமக்கு அதோட E0 வந்து 0.34 வோல்ட்டு செல் பொட்டன்ஷியல் வில் பீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது மெயினாக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நமக்கு இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ E0ஓட ஆக்சிடேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, E0 ஆக்சிடேஷன் ஜிங்க். அப்போ ஜிங்க்கனோட இது E0ஓட ஆக்சிடேஷன் வந்து 0.76 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ஒன் ஆஃப் த கேத்தோடிக் ரியாக்ஷன். இது ஒன் ஆஃப் த கேத்தோடிக் ரியாக்ஷன்ஸ். அப்போ இந்த வேலையை நீ மெமரைஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன ஃபார்முலா, E0 செல்லு ஈக்குவல் டு E0 ஆக்சிடேஸ் + E0 ரிடக்ஷன். இப்போ E0 செல்லோட வேல்யூ தெரியும் 0.76
ரிடக்ஷன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ 0.34. ஸோ ரெண்டையும் நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது 1.1 வோல்ட். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 1.1 வோல்ட்டுங்கிறது சி ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.5 மோல் டெசிமீட்டர் -3 சொல்யூஷன் சில்வர் நைட்ரேட். ஓகேங்களா, அப்போ நம்ம எடுத்துக்கூடிய மோலார் கண்டக்டிவிட்டி தான் நமக்கு வேணும். மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ஆனால் சில்வர் நைட்ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.5 மோல் டெசிமீட்டர் -3 கொடுத்துருக்காங்க. அந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டிவிட்டி எவ்வளோ 5.76 × 10⁻³ சீமன் சென்டிமீட்டர் -1 கொடுத்துருக்காங்கப்பா. நமக்கு தெரிஞ்சதான் மோலார் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா லாம்டா = K × 10⁻³ / m. ஓகே, மோல் இன்வர்ஸ் மீட்டர் க்யூப். இதுதான் அந்த மோலார் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ இதில் இந்த வேல்யூஸை நீ அப்ளை பண்ணிப்பார். வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா K கொடுத்துட்டாங்கன்னா 5.7 × 10⁻³ அந்த ஃபார்முலா சீமன் மீட்டர் இன்வர்ஸ் 1 10⁻³ / m. எம்மோட வேல்யூ எவ்வளோ கொடுத்தோன்னா 0.5. ஸோ இதெல்லாம் நீ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். என்ன வேணால் 11.52. சரிங்களா, 11.52. அந்த யூனிட்டில் நம்ம கேன்சல் ஆகிடுச்சா மீதி என்ன வரும், மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ் 1 வரும்ப்பா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஒன்னில் வந்து எலக்ட்ரோலைட் கொடுத்துருக்காங்க. KClங்கிறது ஒரு எலக்ட்ரோலைட்டு, KNO3 எலக்ட்ரோலைட்டு. டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்டில் டிஃப்ரெண்ட்டு மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்பயும் நம்ம தெரிஞ்சதே தான். இங்கே என்ன கொடுத்தாங்க, யூஸிங் த அப்ராக்சிமேட் மோலார் கண்டக்டன்ஸ் எலக்ட்ரோலைட் இஸ் த இன்ஃபினிட் டைலூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன நம்ம ஆல்ரெடி லாம்டா இன்ஃபினிட்டியில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க. அப்போ லாம்டா இன்ஃபினிட்டியில் வந்து HCOAC கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எடுப்போம், லாம்டா நாட்டு HCl ப்ளஸ்ஸு லாம்டா நாட்டு NaCl மைனஸ் லாம்டா நாட்டு NaCl. இதை நம்ம ஆல்ரெடி கோலஸ்ட்ரால பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பண்ணேன், 426.2 + 91 இந்த ரெண்டு வேல்யூ. ஓகே, மைனஸ் 12.6.5. அப்போ NaClோட வேல்யூ 3 வேல்யூ ஆட் பண்ணால் 390.7 இது வரும். அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். இது நம்ம கோலஸ்ட்ரால பேஸ் பண்ணதே வரும். ஸோ அது நல்லா பாருங்கள். அப்போ அடுத்து ஃபாரடே கான்ஸ்டன்ட் இஸ் டிவைடட் பை ஃபாரடே வந்து என்னது, 1 ஃபாரடேயோட வேல்யூ எவ்வளோ 96,500 கூலம்ஸ். ஓகேவா, அப்போ சார்ஜ் ஆன எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு தெரியும். சார்ஜ் ஆன 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன வேல்யூ, மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன ஆன்சர், பி ஆப்ஷன். 7th ஒன்று பாருங்கள். 7th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how many Faraday of electricity are required following the reaction occur. Mn O4- இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, Mn2+ கிடைக்குதா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த Mnோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம பார்க்கணும். இங்கே 7 வரும், இங்கே 2 வருது. அப்போ ரெண்டுத்துக்கு ரிலேட் பண்ணோம்னா 5 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே 7 + 4 வாட்டர் மாலிகுல் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல 5 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம தேவைப்படுது. அப்போ அதனால தான் 5 ஃபாரடே E. ஏன்னா இந்த MnO4- M1ஓட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +7, இங்கே வந்து M1ஓட இது 2ன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே 2. அப்போ இங்கே பாரு, இங்கே 7, இங்கே 2. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 5. அப்போ 5 ஃபாரடே. இப்போ 7வதுக்கு 5 ஃபாரடே. அடுத்து 8வது பாருங்கள். 8வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கரண்ட் ஸ்ட்ரென்த்து 3.86. கரண்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.86. பாஸ்டு த்ரூ த molten calcium oxide 41 minutes and 40 seconds.
The calcium in grams deposited the cathode is atomic mass calcium 40 gram கொடுத்துருக்காங்க அண்ட் 1 Faraday வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 41 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது நம்ம வந்து என்ன பண்ணலாம், செகண்ட்ஸாக மாற்றலாம். அப்போ 40 செகண்ட்ஸை நம்ம வந்து 40 செகண்ட்ஸுன்னு இருக்கா, 40 செகண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 40 செகண்ட்ஸை வந்து இந்த 41 மினிட்ஸை நான் என்ன பண்ணுறேன் 40 செகண்ட்ஸாக மாற்றினேன். இதை வந்து நான் என்ன பண்ணேன் 2500 செகண்ட்ஸாக மாற்றியாச்சு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஃபார்முலானா எம் ஈக்குவல் டு இசட்ஐடி. எம்னா மாசு, இசட்னா நம்ம எடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் செல், ஐனா கரண்ட்டு, டீனா டைம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இசட்டுங்கிறது நமக்கு கொடுத்தாச்சு எவ்வளோ 40, ஐங்கிறது கரண்ட் எவ்வளோ 3.86, டைம் எவ்வளோ செகண்ட்ஸ் 2500 டிவைடட் பை, ஓகே டிவைடட் பை, ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். சரிங்களா, அப்போ இந்த ஃபார்முலாலே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணால் இசட் தான் நமக்கு தேவை. இப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை என் இன்ட்டு 96,500. ஓகே, ஃபேரடேவோட வேல்யூஸ் இது. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். எம் ஈக்குவல் டு இசட்டு ஐடி இல்லைன்னா இசட்ஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை என் இன்ட்டு ஃபேரடே. இந்த ஃபார்முலா தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். சரியாப்பா, இந்த ரெண்டு ஃபார்முலாவை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும், 40 இன்ட்டு 3.86 இன்ட்டு 2500 டிவைடட் பை 2 எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஸோ ரெண்டையும் நீங்கள் சிம்ப்ளிஃபைனா 2 கிராம் கிடைக்கும். எத்தனை கிராம், 2 கிராம். அப்போ ஆன்சர் வந்து 2 கிராம். அந்த 9th ஒன் பாருங்கள். ஸோ 9th ஒன்று அதே மாதிரி தான். 9th ஒன்னில் வந்து என்ன கொடுத்தாங்க, டியூரிங் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் மால்டன் சோடியம் குளோரைட் ப்ரொடியூஸ் 0.1 mole ஆஃப் குளோரின் கேஸ் யூஸிங் த கரண்ட் 3 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன எழுதணும்னா, அப்போ வந்து ஃபார்முலானா எம்ஸ் ஈக்குவல் டு இசட்ஐடி. அப்போ மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் குளோரின் வந்து நம்ம குளோரின் 2 Cl2 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் 1 mole குளோரின் Cl2 கேஸுக்கு வந்து 71. ஓகே, குளோரினோட மாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 71, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 71, அப்போ நமக்கு இது வந்து 1 மோலுக்கு எவ்வளோ, 1 mole ஆஃப் Cl2க்கு வந்து 71. அதே 0.1ன்னா இப்போ 7.1 கிராம் மோல் இன்வர்ஸ். சரிங்களா, கிராம் மோல் இன்வர்ஸ். அப்போ நமக்கு டைம் தான் தேவை. அப்போ TC ஈக்குவல் டு எம் டிவைடட் பை இசட்ஐ. இப்போ நமக்கு என்ன வரும், எம்னா என்னது 7.1 டிவைடட் பை இசட்டுங்கிறது என்னது 71 டிவைடட் பை நம்ம எப்பயும் போல் n இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஓகே, நமக்கு எவ்வளோ ஆம்பியர் 3. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்கள். the number of electrons delivered at the cathode during the electrolysis by current 1 ampere. ஓகே, செகண்ட் 60 செகண்ட்ஸு. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻−19 கூலும் கொடுத்துருக்காங்க. அப்போ குவான்டிட்டி கொடுத்தாங்க Q ஈக்குவல் டு IT. சரிங்களா, அப்போ வந்து நம்ம கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 ஆம்பியர். டீங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டீ வந்து 60 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க, 60 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்குது நமக்கு இந்த இதில் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கூலும்னா 96,500 கூலும்ஸில் நம்ம அவகாட்ரோ நம்பர் 6.0.23 × 10⁻23 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 60 கூலும்ஸில் 60 சார்ஜஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறான். 60 கூலும் சார்ஜஸில் எவ்வளோ இருக்குன்னா 6.022 × 10⁻23 டிவைடட் பை 96,500 × 60. அப்போ என்ன ஒரு ஆன்சர், 3.744 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ். 3.744 25 எலக்ட்ரான். சி ஆப்ஷன். அடுத்த 11th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஹேஸ் தி லிஸ்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கேட்குறான். இருக்கல யார் குறைவான ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நார்மாலிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் டிக்ரீசஸ்
வித்து டைலூஷனில். ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா டைலூஷனில் வந்து டிக்ரீஸஸாக இருக்கும். டைலூஷனில் வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸாக இருக்கும். ஓகே, அப்போ டைலூஷன் 0.002 என் சொல்யூஷன் ஹேவ் லிஸ்ட் இருக்கிறது யார் குறைவான 0.002 தான் லிஸ்ட்டாக இருக்குது. அது வைல் சார்ஜிங் லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லணும் பார்த்தோம்னா சி ஆப்ஷன். பட் அந்த ஈக்குவேஷன் உனக்கு வரும், நீ பார்த்தா தெரியும் அந்த டாப்பிக்கில், பேட்ரி டாப்பிக்கில் பாருங்கள். அடுத்து 13ஆம் கொஸ்டின். அமாங் த ஃபாலோயிங் செல் லெக்னாலஜி செல், நிக்கல் கேட்மியம் செல், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, மெர்குரி செல், ப்ரைமரி செல் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரைமரி செல் யாருனாவே உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ரைமரி செல்னால் யார் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அண்டு ஃபோர்த்து டெக்னாலஜியும் அண்டு மெர்குரி செல் தான் ப்ரைமரி செல். Zinc can be coated in ionic or produce galvanized ion but reverse is not possible. It is because அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 14க்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதான். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஹேஸ் ஹையர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிங்க்கு வந்து ஈநாட்டோட ஜிங்கோட வேல்யூ ஜிங்க் 2+ அண்டு ஜிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.76 இருக்கும். ஆனால் அதே அயானுக்கு பார்த்தீங்கன்னா -0.44 தான் இருக்கும். இப்போ இதான் அதிகம், அதான் ஹையர். 15th கொஸ்டின் கேட்குறாங்க. 15th கொஸ்டினை பார்த்தீங்கன்னா pure ion when heated dry air converted with a layer of rust has been combustion of Fe3O4 இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரணும்? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு டி ஆப்ஷன். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். டி ஆப்ஷனில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா rust has the combustion of Fe2O3 is H2O. okay, dry air has no reaction with the ion. ஓகே, 16 பாருங்கள். 16க்கு வந்து ஆன்சர் H2O2னாவே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு நல்லா தெரியும், ஏ ஆப்ஷன் தான். ஓகே, 17 பார்த்தீங்கன்னா 17 the quantity the equivalent conductance Mn26 Mn36 solution weak monobasic 6 mono mom centimeter squared equivalent inverse and infinite dilution 400 mom centimeter square equivalent. The dissociation constant dissociation constant alpha dissociation constant lambda divided by lambda m naught. Lambda value 6 divided by lambda m naught வந்து 400. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? நம்ம எடுத்த KA is equal to alpha squared C. KA is equal to alpha squared C. அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா அப்போ 6 divided by 400 into 6 divided by 400 ஆல்ஃபாவோட வேல்யூ இன்ட்டு சிங்கிறதுக்கு 1/36 கொடுத்துருலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.25 into 10⁻⁻6. அடுத்து வந்து கனெக்டிவிட்டி செல் ஹேஸ் பீன் calibrated with 0.01 1.1 is 1:1 electrolytic solution specific conductance K equal to 1.25 × 10⁻³ Siemens centimeter cell and measure the give resistance கேட்குறாங்க. அப்போ ρ equal to R equal to ρ L/A நல்லா தெரியும், சரிங்களா? நல்லாவே தெரியும். ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? இது வந்து செல் கான்ஸ்டன்ட் நம்ம வச்சுக்கலாம். அப்போ செல் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு என்ன வரலாம்? ஆர் ஈக்குவல் டு ரோ நம்ம எழுதலாம். ஆர் ஈக்குவல் டு ரோன்னு எழுதலாம், செல் கான்ஸ்டன்ட் வேல்யூ, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கே கப்பா ஆர் 1/ρ ஈக்குவல் டு நம்ம கேன்னு எழுதலாம். ஓகே, அப்போ கேவோட வேல்யூ 1.25 × 10⁻³ ஓம் into 800. அப்போ என்ன வரும்? 1 centimeter minus 1. ஆன்சர் சி. நைன்டீன் பாருங்கள். 19க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the conductivity of standard solution of sparingly soluble salt வந்து 1:1 electrolyte at 298 Kelvin is 1.85 × 10⁻⁵ Siemens centimeter inverse 1 சாலிபிலிட்டி கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா 4th ஆப்ஷன் தான்.
இந்த 20th பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஜிங்க் சல்பேட் காப்பர் சல்பேட் சொல்யூஷன் டேனியல் செல்லை யூஸ் பண்ணி ஒரு சம் நடத்திருக்கேன். அந்த ரிலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ E1 E2 ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப E1 வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து B. 21 வந்து அந்த நம்ம இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஆக்சிஜன் +7, இதுக்கு வந்து +5, இதுக்கு வந்து +1, இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து -1. ஸோ கம்பேரிசன் பாரு. அப்போ இங்கேருந்து இங்கே நமக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கும், இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுக்கும் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, இதுக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் அப்போ இந்த இதுக்கு மெயினாக ஓவராலாக நமக்கு என்ன நடக்கும் பாருங்கள். ஆப்ஷன் டி ஆன்சர் தான். எது டி ஆன்சர். 22 பார்த்தீங்கன்னா